இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனங்களை எத்தனையோ தடவை நாம் கேட்டு நம்ம மனசை தேற்றி இருப்போம். ஆனாலும் நம்முடைய சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது. ஒருக்கா துக்கம் வரும், ஒருக்கா சந்தோஷம் வரும், ஒருக்கா துக்கம் வரும். ஆனால் இங்கே ஏசப்பா எந்த துக்கத்தை சந்தோஷமாக மாறும் என்று சொல்லப்பட்டதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அதுக்காக யோவான் 16 அதிகாரம் ஃபுல்லாக நம்ம படித்து பார்ப்போமா இருந்தால், அவர் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று புரிஞ்சிருந்தோம்னா, அந்த ஓட்டத்தை ஓடும்போது இந்த துக்கம் சந்தோஷம் எல்லாம் தானாக மாறிவிடும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். ஓகே, அதில் யோவான் 16:5 இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்துக்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று ஒருவனும் என்னை கேட்கவில்லை. 16 ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொல்கிறதுனால் உங்கள் இருதயம் துக்கத்தில் நிறைந்திருக்கிறது. இதனால் சிலுவையில் மறுத்து உயிர்க்கிறதை பற்றி அவர் சொல்கிறார். ஆனால் இவங்களுக்கு அது புரியல. அதே 16:20 என்ன சொல்கிறார்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷப்படும். அவங்க எதுக்கு அழுது புலம்பி இருப்பாங்க? உலகம் சந்தோஷப்படும்னு சொல்கிறார் அவர் மறிக்கிறதை பற்றி. அப்போ இவர்கள் யார்? இவரோட இந்த சீசர்கள். அப்போ ஏசப்பா இவ்வளோ அற்புதம் அடையாளம் செய்து நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்தாரே, அவர் இல்லாத போது நம்ம எப்படி வாழ்வோம், எப்படி இருப்போம் என்ற ஒரு கவலையோடு இருக்கும்போது தான் அந்த கவலைக்குரிய சந்தோஷத்தை பற்றி தான் இங்கே பேசியிருக்கிறார். அதை மீண்டும் பார்க்கலாம். அதே யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் 16:16 பிதாவினிடத்தில் போகிறபடியால் கொஞ்ச காலத்தில் காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். அதே 16:21 அந்த காண்பீர்கள்ன்றது இதை பற்றிய துக்கத்தை பற்றி தான் பேசுகிறார். ஆனால் அவங்களுக்கு சத்தியாவியானவர் வருவார், பரிசுத்தாவியானவர் எப்படி வருவார், நம்ம எப்படி பரிசுத்தாவியானவர் நடத்தப்படுவோம்ன்ற விவரம் தெரியாதனால அவர்கள் துக்கப்படும் போது இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அதை எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா 16:22 ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நிலையான். 16:22 அதுபோல் நீங்களும் துக்கம் அடைந்திருக்கீர்கள். இதனால் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை ஓடுறதை பற்றிய துக்கம்தான் அவர்களுடைய துக்கம். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இதயம் சந்தோஷமாகும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்தில் எடுத்து போட மாட்டார். அது நிரந்தரமான சந்தோஷம். அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்கிறார். உலக சந்தோஷத்தை பற்றி அவர் எங்கேயுமே பேசலை. அதே 16:23 அந்த நாளிலே நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதாவது ஏன் கேட்க மாட்டீங்கன்னு சொன்னால், நம்ம இயேசுவேன்னு கூப்பிட்டு தான் அவர் பக்கத்தில் இருந்து அவங்க செய்விச்சவங்க. இப்போது நான் இல்லாட்டாலும் என் நாமத்துக்கு அவ்வளோ வேல்யூபிள் இருக்குது. நீங்கள் என்னுடைய கட்டளைகளையும் அன்புக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணும்போது நானும் பிதாவும் வாசம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என் நாமத்தில் என்ன கேட்டாலும் அது நடக்கும். இதுதான் அவங்களுடைய கவலை. அந்த கவலையை பற்றி தான் துக்கம் சந்தோஷமாக மாறுமன்றதை பேசியிருக்கிறார். அதை நம்ம தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதையே 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதை பற்றி தான் நித்திய ஜீவனுக்குரிய ஓட்டத்தை பற்றி தான் இங்கே சந்தோஷம் சமாதானம் எல்லாமே பேசியிருக்கார். அதுக்கே மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியார் தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். எது மத்தேயு மாற்கு லூக்கா யோவானில் சொல்லப்பட்ட எல்லாட்டையும் நினைப்பூட்டி அதன்படி வாழ்வதற்கு நம்மளை சொல்லி தருவார், வசனத்தின் மூலம் பேசுவார். அதே 16:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம்னா அது எப்படிப்பட்டது? நித்திய ஜீவனுக்குரிய சமாதானம். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. இது உலகம் கொடுக்குற பிரகாரம் அந்த சந்தோஷம் சமாதானத்துக்கு நம்ம அன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதிலேருந்து நம்ம விடுபட்டு ஏசப்பா சொன்ன சமாதானம் நித்திய ஜீவனுக்குரிய சமாதானம், அதை பற்றி தான் இங்கே பேசுகிறோம். இந்த வசனம் அதற்குரியதாக நம்ம எடுத்து அதன்படி நம்ம ஓடணும். அப்பொழுது அவர் சொன்ன சமாதானம் நிரந்தர சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. அதனால தான் இங்கே அதை பற்றி சொல்லி இருக்கிறார். அதே
16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்பேன். அவர் தான் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு வழிநடத்திட்டு இருக்கிறார். வசனத்தின் மூலம் நம்ம அதை உணர்கிறோம் இல்லையா? அதையே 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ அந்த பாவத்தை, நீதியை, நியாயத்தை, அந்த ஓட்டத்தை பற்றி தான் இவங்க சொல்கிறார். அதுதான் அதையே இங்கே யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்போ அந்த துக்கம் என்ன, அவர் வாசம் பண்ணி எப்படி வழிநடத்துவார், அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, நித்திய ஜீவனுக்குரிய ஓட்டத்தை பற்றியது தான் இந்த வசனம். ஆனால் இதையே நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கிற கவலைக்கு, துக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் சந்தோஷம் வரும், அது அப்புறம் காணாமல் போயிடுது, திருப்பி சந்தோஷம் வரும், திருப்பி போகுது. இதுக்கு காரணம் நம்ம உலக சந்தோஷத்தை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏசப்பா எங்க உலக சந்தோஷத்தை பற்றி இங்கே வார்த்தையிலேயே சொல்லியிருக்கிறார். உலகம் கொடுக்குற சமாதானம் என்னது, உலக பிரகாரம் அல்ல, என்ன சொல்லிக்கிறா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை என்று சொல்லிட்டாரு. நாம் உலகம் கொடுக்குற சமாதானம் என்று சொல்லி நம்முடைய சொந்த மாம்சத்துக்குரிய தேவைகள், சந்தோஷங்கள், கவலைகளுக்காக அவர் கேட்கும்போது அது நிரந்தரமில்லாத சந்தோஷமாக தானே இருக்கும். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நிரந்தரமான சந்தோஷம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு நித்திய ஜீவனுக்குரிய ஓட்டத்தோடு முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது செகண்ட் பாயிண்டில் இருக்குது. அப்போது இந்த ஓட்டம் இதை பற்றிய சந்தோஷத்தை பற்றி சொல்லிடுறார். இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், நாம் பெற்றுக்கொள்வோமா இருந்தால், நமக்கு இப்போ இருக்கிற கவலை, துக்கம், சந்தோஷமெல்லாம் சின்ன ஒரு திரும்ப அது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா சொன்ன இந்த உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்ன பிரகாரம் உண்மையான சத்தியத்தை அறிந்து சத்திய வழியில் வாழ்ந்து அதன் மூலம் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை பெறும்படி இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி இயேசுவே.